ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரிசல்ட் நினச்சாலே பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த பயத்தை போக்குறதுக்காக இந்த ஷார்ட்ஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக மட்டும் தான், பிடிக்கலாம் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருமே ரிசல்ட் அப்போ ஏன் பயப்படுவோம் அப்படின்னா, பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்ட் நினச்சி தான் நம்ம பயந்துட்டு இருப்போம். அதுலேயே அந்த எக்ஸாமில் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை தான் நம்மளுக்கு திங்க் பண்ணி அதுவே வந்து மைண்டில் வந்துட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த எக்ஸாம் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க, லாஸ்ட் ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கலாம், அதை விட்டுருக்கலாம், இல்லை எழுதிருப்பீங்க தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நீங்கள் எலிட் வந்து செக் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ஆன்சர் தப்புன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்மளுக்கு அதுவே பார்த்தீங்க அப்படின்னா நினச்சிட்டு இருந்து அந்த எக்ஸாம் நல்லா பண்ணல, ரிசல்ட் வந்தால் இந்த எக்ஸாமில் அரியர் வச்சுருவோம், இல்லை மார்க் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு நெகட்டிவ் தாட் வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி யாருமே திங்க் பண்ணாங்க. உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஒரு மூவி பார்க்குறீங்க, அந்த மூவியில் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படின்னா அந்த மூவி நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்குறீங்க, நல்லா அந்த ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தனால படம் ஹிட்டு, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு, ட்விஸ்ட்டாக முடிச்சாங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி நம்ம அந்த படத்தை நல்லா ஹைப் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஸோ உங்களோட ரிசல்ட் அப்போது நீங்கள் எக்ஸாம் டைமில் பண்ண அந்த செகண்ட் ஹாஃபை மறந்துட்டு செகண்ட் ஹாஃபை வச்சு தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் பண்ண எல்லா கொஸ்டின் தப்பு, அதனால் நம்ம வந்து ரிசல்ட்டில் நல்லா இருப்பாரான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி நினைக்காம பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் டைமில் பண்ண ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், எஃபோர்ட், அதுபோக நைட்டு நல்லா வந்து நோட்ஸ் எடுத்து ஒரு நாள் தனியாக அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் டைமில் ஒரு சில எக்ஸாமுக்குலாம் கம்மியாக தான் டைம் இருந்திருக்கும், ஹாஃப் டே இருந்திருக்குள்ள, ஒன் டே இருக்கும், அதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் உங்களை நிறைய டெவலப் பண்ணி ட்ரெயின் பண்ணி அதுக்காக எக்ஸாம் போய் எழுதிருப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு எழுதி கடைசி எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். இது போக பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக திங்க் பண்ணாங்க. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன், அதான் நெகட்டிவ் திங்கிங்க்கு. இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அவங்கள வந்து பாய்சனஸ் ஸ்னேக், அதாவது விஷமாக இருக்கிற பாம்பை வச்சு உங்களை கொத்த விட்டு உங்களை சாகடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து அந்த பேஷனோட கண்ணிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணியை வச்சு கட்டிட்டு அந்த டாக்டர்ஸ் வந்து கையில் ஒரு 2 பின்னை வச்சு குத்துறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேஷண்ட் வந்து இறந்துறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பேஷண்ட் நினச்சது ஸ்னேக் தான் நம்மளை குத்திருச்சுன்னு சொல்லிட்டு நினச்சி அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அவங்க கையில் குத்துனது 2 ஜஸ்ட்டு பின் தான். ஸோ அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க. இதே மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம நல்லா பண்ணல, இதனால் நம்மளோட மார்க்ஸ் வந்து கம்மியாயிரும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாமில் ஒரு மிஸ்டேக் பண்ணதை வச்சு எல்லா இதுலையும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாரும் நினைக்காதீங்க. ஸோ நம்ம ஒரு எக்ஸாமை ப்ரெசன்டேஷனை வச்சு நம்ம நல்ல மார்க் எடுப்போம். ஸோ நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ உங்களை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ உங்களை எனக்கு தெரியாது அப்படின்னு நானே உங்களை நம்புகிறப்போ நீங்கள் உங்களை ஏன் நம்ப மாட்டீங்க? கண்டிப்பாக நம்புங்க, நல்ல ரிசல்ட்ஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை நினச்சி நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ இந்த உலகத்தில் உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தவங்க நல்லா படித்தும் மார்க் வராதுன்னு நினைக்கிறப்போ, ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பாசிட்டிவாக சொல்கிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். நம்மளால் முடியும், கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நான் ட்ரை பண்ணேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஹோப் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ப்ரே பண்ணிக்கிறேன், எல்லாருமே நல்ல ரிசல்ட்ஸ் வரணும், நல்ல மார்க்ஸ் வரணும். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.